என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறது அங்கிருந்து தான் முடிவு எடுக்கிறாங்க, பாஜக தரப்புல இருந்து தான் முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டு இருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ போகிற போக்க பார்த்தா அப்படி தானே தெரியுது. இப்போ ஆரம்பத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து டாமினேட் பண்ணுறதுல ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் பாசிட்டிவான ஓட்டு 4 இருக்குன்னா நெகட்டிவ் ஓட்டு 10 இருக்கு. அதை ஈடுகட்டக்கூடிய வல்லமை வந்து அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் தான் இருக்கு. ஓபிஎஸ் போய் திமுகவில் சேர்ந்தார். அவர் கூட எத்தனை பேர் சேர்ந்தாங்க? இப்போ சசிகலா வந்து தனியாக நின்றுட்டு நான் தான் அதிமுகன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ தான் இன்னொரு கட்சியில் போய் இவங்க இணைஞ்சிருக்கிறாங்க. அதுன்னு இப்போ அங்கே எத்தனை பேர் போனாங்க? இப்போ டிடிவி தினகரன் தான் இவங்க 2 பேரை விட ஓரளவு போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா 20 தொகுதியில் வந்து இந்த வெற்றியை மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கான சில ஆயிரங்கள் வாக்குகளை அவர் வாங்கினார். அதுதான் இபிஎஸ் அவர்கள் பாமகவை மட்டும்தான் கூப்பிட்டு பேசுறாரு. மற்றபடி இதர கட்சிகள் எல்லாமே டெல்லிக்கு தானே சார் போயிட்டு இருக்கு. இல்லை, இதர கட்சின்னு இருக்கிறது இன்னும் ஒன்று ஓரளவு சொல்லிக்கிற மாதிரி இருக்குன்னா அமமுக. ஓகே, இப்போ அமமுகவுடைய தினகரன் பார்த்தீங்க அப்படின்னா அவன் இந்த டெல்லி வழக்கு, இது லண்டன் வழக்கு, இந்த மாதிரி ஏற்கனவே தேர்தல் சின்னத்துக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கு, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருகப்பிடியில் இருக்கு. அப்படிங்கிறப்ப அவர் வந்து அதனால தான் வந்து அவர் எடப்பாடியை பார்த்து கூட்டணியில் சேரலையே. இன்னி வரையும் என்டிஏ கூட்டணியில் தொகுதி பங்கீடுக்கான முடிவு ஏற்படல, இன்னும் 4 நாள் ஆகுன்றாரு. இன்னைக்கு நேற்று போயிட்டு வந்த இபிஎஸ் அவர்கள் யாருக்காக சார் வெயிட் பண்ணுறாங்க? இன்னும் யாருக்காவது வெயிட் பண்ணுறாங்களா? பிஜேபி தான் அதுக்கு காரணமாக இருக்குன்னு தோணுது. இந்த தாமதத்திற்கு இந்த தாமதம் வந்து இந்த கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பை வந்து குறைக்கும். ரொம்ப காலமாக விஜய்க்காக காத்திருந்தாங்க. கடந்த சில நாட்டில் விஜயும் தனியாக போட்டிடுவேன் அப்படின்னு இல்லை. அதாவது காங்கிரஸ் வந்து ஆரம்பத்தில் விஜயை காட்டி பேசுனாங்க, அவ்வளோதான். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் விஜய் அப்படிங்கிற ஒரு நபர் அரசியலுக்கு வராட்டியும் காங்கிரஸ் இந்த திருவிளையாடல்களை செய்திருக்கும். வண்ணாடு நேயர்களுக்கு வணக்கம். நடப்பு அரசியலை பற்றி இன்று நம்முடன் விவாதிக்க பத்திரிகையாளர் டிவி சோமு இணைஞ்சிருக்காரு. அவர் வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். முதல்வரோட காலை ஸ்டேட்மெண்ட் தான் வைரல் ஆகிட்டு வருது. இபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு போகிறாரு, மக்கள் பிரச்சனை எதுவுமே பேசுறது இல்லை, என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறது அங்கிருந்து தான் முடிவு எடுக்கிறாங்க, பாஜக தரப்புல இருந்து தான் முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டு இருக்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ போகிற போக்க பார்த்தா அப்படி தானே தெரியுது. இப்போ ஆரம்பத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து டாமினேட் பண்ணுறதுல ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. இவர் மத்திய அமைச்சர் முருகன் பேசினார், நாங்கள் கூட்டணி ஆட்சி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா ஜார்ஜி கோட்டையில், சென்னை ஜார்ஜி கோட்டையில் காவி கொடி ஏற்றுவோம் அப்படின்னாரு. நான் அப்பயே அதெல்லாம் பேசினேன். எப்படின்னா இந்த மாதிரிலாம் சொல்கிறது வந்து அதிமுகவுக்கு வேட்டு மட்டும் இல்லை, கூட்டணிக்கே வேட்டு வைக்கும். வாக்கு வந்து உழுவாது. அதிமுக தொண்டர்கள் விரும்ப மாட்டாங்க. இப்போ அதிமுகவில், திமுகவில், இது மாதிரி பல கட்சிகளில் இந்துக்கள் இருக்கலாம், இந்துத்துவாக்கள் கிடையாது. அவங்க அதை விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரி தொடர்ந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேலே இதில் எடப்பாடி பழனிசாமியை வந்து ஒரு விஷயத்தில் பாராட்டணும். என்னென்னா பிஜேபியோடைய டார்ச்சர்னு ஒரு பக்கம் அங்கே இருந்தாலும் இவர் அதை தூக்கி எறிஞ்சிட்டு தமிழ்நாடு முழுக்க போனார். 190 தொகுதிக்கு இருந்து போனார் பிரச்சார பயணம். அதிமுக தான் மெஜாரிட்டியாக போட்டியிட போகுது, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், நான் பேசுகிறேன் பிரச்சனைகளை என்ன ஏதுங்கிறது போறேன்ட்டு போனார். அப்படின்னா அதற்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இவங்க இறங்கி வந்தாங்க. நயினார் நாகேந்திரன், ஏன் அண்ணாமலை முதற்கொண்டு மதுரையில் சொன்னார்ல முதலமைச்சர் வேட்பாளர் வந்து எடப்பாடி பழனிசாமி, அந்த இதோட இருக்குது. அதை தாண்டி இன்னும் கூட்டணி முடிவாகலை. அதாவது கூட்டணி முடிவாயிடுச்சு, தொகுதி பங்கீடு எத்தனை என்னங்கிறது முடிவாகலை. ஆனால் இந்த சூழலில் டெல்லிக்கு அழைச்சிட்டு வந்து அவங்கள கூப்பிட்டு பேசுறதுங்கிறது ஒட்டுமொத்த கூட்டணிக்கு ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தும். இபிஎஸ்சி மட்டும் இல்லாமல் அன்புமணி அழைத்திருக்காங்க, டிடிவி அழைத்திருக்காங்க. டிடிவி அந்த அழைப்பில் இப்போ ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு இன்னைக்கு காலையில். ஆனால் நாங்கள் கூட்டணியில் தொகுதி பங்கீடை பற்றி பேச போகிறோம் இல்லை, வேற விஷயமா போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு விஷயத்த பாஜக புரிஞ்சுக்கணும். பாஜகவுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய பெரிய கட்சி அதிமுக, பெரிய கட்சி பாமக. இப்போ சில பேர் சொல்லுவாங்க பாமக அப்படிங்கிறது வந்து பாதி ஆயிடுச்சு, இது பாதி தாங்க வந்து, அப்படிலாம் இல்லை. அது யதார்த்தத்தை பார்த்தோம் அப்படின்னா பாமக அப்படிங்கிறது முழுமையாக அன்புமணி தான்.
அன்புமணி தான் பாமக, பாமக தான் அன்புமணி. இப்போ தேர்தல் ஆணையம் சொன்னதும் சரி, அவங்க வந்து மாம்பழத்தை பிச்சுலாம் தரல, இந்த ஞானப்பழம் மாதிரி முழுமையாக தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த தேர்தல் சின்னம் மாம்பழம் 1. அடுத்து கட்சி இவருடைய பேர் இவர் தான் 2. அடுத்து நிர்வாகிகள் ஆரம்பத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கள 199 பேர் இங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த முறைப்படியான தலைவர் இவர் தான். ஸோ இப்படி அது மாதிரி இவர் நடைப்பயணம் சுற்றுப்பயணம் போன கூடின கூட்டங்கள், நிர்வாகிகளுடைய ஆதரவு, இது எல்லாம் பார்க்குறப்ப அனைத்து மட்டத்திலையும் வந்து அன்புமணி தான் பாமக, பாமக தான் அன்புமணி. அப்போ அது ஒரு பெரிய கட்சி. ராமதாஸுங்கிறது வந்து ஒரு ஃபேக்டர் கிடையாது. அடுத்தது அதிமுக. இப்போ அதிமுகலையும் சொல்லுவாங்க பிளவு போர் செஞ்சு. அதில் என்னன்னா, இப்போ ஓபிஎஸ் போய் திமுகவில் சேர்ந்தார். அவர் கூட எத்தனை பேர் சேர்ந்தாங்க? இப்போ சசிகலா வந்து தனியாக நின்றுட்டு நான் தான் அதிமுகன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ தான் இன்னொரு கட்சியில் போய் இவங்க இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ அங்கே எத்தனை பேர் போனாங்க? இப்போ டிடிவி தினகரன் தான் இவங்க 2 பேரை விட ஓரளவு போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா 20 தொகுதியில் வந்து இந்த வெற்றியை மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கான சில ஆயிரங்கள் வாக்குகளை அவர் வாங்கினார். அதுதான். மற்றபடி அதிமுகங்கிறது எடப்பாடி பழனிசாமி தான். ஆனால் இவர் சின்னமும். அப்போ இதை வந்து பாஜக அதை வந்து புரிஞ்சுக்கலையா, புரிஞ்சுக்கிட்டும் செய்கிறாங்களான்னு தெரியல. பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் பாசிட்டிவான ஓட்டு 4 இருக்குன்னா நெகட்டிவ் ஓட்டு 10 இருக்கு. அதை ஈடுகட்டக்கூடிய வல்லமை வந்து அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் தான் இருக்கு. இந்த 2 கட்சியும் வந்து பாஜக சரியா டீல் பண்ணாம நீ வா அப்படின்னாங்கன்னா அது பாஜகவுக்கும் சேர்த்து மைனஸ் ஆகும், கூட்டணிக்கும் மைனஸ் ஆகும். இதை பாஜக உணரணும். சார், இபிஎஸ் அவர்கள் தான் அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஆனால் என்டிஏ தரப்புல இருந்து யாருமே அதை வந்து சொல்ல. மோடி வந்தப்போ கூட என்டிஏ தலைமையிலான கூட்டணி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து இது பேசும் பொருளாக ஆயிட்டு இருக்கு. இது மிக தவறான ஒரு போக்கு. அது பாஜக செய்கிறது மிக தவறான போக்கு. ஒரு கூட்டணி வச்சிருக்கிறாங்க ஒரு மாநிலத்தில். அந்த மாநிலத்தில் வந்து எது பெரிய கட்சி, யாரை வந்து முதலமைச்சர் வேட்பாளர் தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படின்னா அவங்கள வந்து முன்னிலைப்படுத்துறது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான நடைமுறை. ஜனநாயகமும் அதுதான், யதார்த்தமும் அதுதான். அதுதான் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தும். வெற்றி தோல்விங்கிறது வேற. வெற்றி பெறுவதற்கான பாதையில் போனீங்கன்னா அதை தான் செய்யணும். அதை விட்டுட்டு அவர் பேரையே சொல்றதில்லை. எடப்பாடி பழனிசாமிங்கிற பேரையே சொல்றதில்லை. இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்றாரு. இங்கே மாநில ரஞ்சில் சொல்லியிருக்கிறாங்க. ஒருத்தர் அமித்ஷா கூட இந்த கூட்டணியை அறிவிச்சப்ப சொன்னார், நாங்கள் வந்து அதிமுக கூட்டணிக்கு அவர் தான் தலைமை தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோடி சொல்றதே இல்லை. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப அந்த கூட்டணிக்கு மைனஸ் ஆகுங்கிறத பாஜக உணரணும். இப்போ தமிழ்நாட்டிலேயே எல்லா கிராமங்களையும் கிளைகள் உள்ள கட்சி திமுக அதிமுக மட்டும்தான், பாஜகலாம் கிடையாது. அதை வந்து பாஜக உணரணும். அதே போல் பாமகவுடைய வல்லமை என்னன்னா, இப்போ வட மாவட்டங்கள்லேயும் மேற்கு மாவட்டங்கள்லேயும் கிராமங்களில் அளவுக்கு வந்து ஆழ வேறொன்றனே ஒரு கட்சி. அப்போ இந்த 2மே பலம் வாய்ந்த கட்சிகள் இருக்கிறப்ப அதுக்கான மரியாதையை வந்து நீங்கள் கொடுக்கல, மத்தியில் நம்ம ஆட்சியில் இருக்கோம் பார்த்துக்குவோம் அப்படின்னு இருந்தால் அது கூட்டணிக்கு தான் கேடு. இதில் மு.க. ஸ்டாலின் சொல்கிறது சரியானது. அது எதுக்கெடுத்தாலும் இங்கேருந்து போகிறாங்க, எதுக்கெடுத்தாலும் இங்கேருந்து போகிறாங்க அப்படின்னு அவர் சொல்லி. ஏன்னா இப்போ திமுக கூட்டணியிலே பாருங்களேன். அதுதான் சார், அவங்க இப்போ இவங்க தரப்புல இருந்து சொல்றது என்னன்னா, இவங்களுமே அங்க போய் பேசுறாங்க, ஆனா எங்களை மட்டும் அதை பேசும் பொருளா ஆக்குறாங்களே அப்படின்றத சொல்றாங்க. கட்சியில இல்லாத சபரீசன் அவர்கள்லாம் போய் பாக்குறாரு, அப்போ அதெல்லாம் பேச மாட்டாங்களே அப்படின்ற கேள்வி வருது. இல்லை, சபரீசன் போனாரா இல்லையா அப்படிங்கிறதுலாம் ஆத்தென்டிக்கான விஷயம் இல்லை. ஒன்று இன்னொரு என்னன்னா, அப்படியே போனாருன்னு வச்சுக்கோமே, முதலமைச்சரை சொல்லி ஒருத்தர் போயிருக்கிறார், இல்லை கனிமொழி கூட போனாங்க, அது விஷயமே இல்லை. ஒரு இந்த திமுகங்கிற ஒரு பெரிய கட்சியுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அப்படி போனாரா? அவரை தான் போய் பார்க்குறாங்க சென்னை. ஏன்னா இது வந்து தமிழ்நாட்டுக்கான தேர்தல், சட்டமன்ற தேர்தல். அண்ணா அறிவாலயத்தில் போய் பார்க்குறாங்க திமுக தலைமையகத்தில். அதான முறை. அப்போ நீங்கள் அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் போங்க, ராயப்பேட்டை போங்க. ஆனால் இதுவரையும் அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு சொல்றதை தவிர இபிஎஸ் அவர்கள் பாமகவை மட்டும்தான் கூப்பிட்டு பேசுறாரு. மற்றபடி இதர கட்சிகள் எல்லாமே டெல்லிக்கு தானே சார் போயிட்டு இருக்கு. இல்லை, இதர கட்சின்னு இருக்கிறது இன்னும் ஒன்று ஓரளவு சொல்லிக்கிற மாதிரி இருக்குன்னா அமமுக. ஓகே. இப்போ அமமுகவுடைய தினகரன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெல்லி வழக்கு, இது லண்டன் வழக்கு, இந்த மாதிரி ஏற்கனவே தேர்தல் சின்னத்துக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கு, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்க பிடியில் இருக்கு. அப்படிங்கிறப்ப அவர் வந்து அதனால தான் வந்து அவர் எடப்பாடியை பார்த்து கூட்டணியில் சேரலையே, பியூஷ் கோயலை பார்த்து தானே அங்கே போய் சேர்ந்தார்.
பிஜேபி இதில் இப்படி தான் சேர்ந்தார். அதே போல் ஒரு பேட்டியில் சொன்னார், நான் வந்து பிஜேபி மூலமாக வந்திருக்கேன், என்டிஏ கூட்டணியில் இருக்கிறேன், எனக்கான சீட்டை அவங்க பார்த்துக்குவாங்க அந்த மாதிரினா இதுவும் கூட்டணிக்கு பலவீனமாகும். இப்போ அமமுக ஓரளவு செல்வாக்கு இருக்கலாம், அது என்னன்னா இன்னொருத்தருடைய ஒரு வெற்றி தோல்வியை மாற்றக்கூடிய இல்லை பாதிக்கக்கூடிய அளவுக்கு தான் அது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ தனித்து நின்று ஜெயிக்கிறது அப்படின்னா அது ஒரு தொகுதியாக இருக்கட்டும் 100 தொகுதியாக இருக்கட்டும், அதுக்கான வல்லமை வந்து அதிமுக கூட்டணியில் அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் தான் இருக்கு. பாமக முதல் தேர்தலே தனித்து தான் வெற்றி பெற்றிருக்கு, அடுத்தது 4 தொகுதி, அந்த வல்லமை இருக்கு இந்த 2 கட்சிக்கு. இப்போ அமமுகவுக்கு இருக்கா? அந்த அளவுக்கு கிடையாது. அது என்னன்னா கொஞ்சம் பெரிய சுயேட்சை. ஒரு தொகுதியில் தனித்தனியாக நிற்கிறவங்க சுயேட்சைன்னா இவங்க ஒரு 20 தொகுதிக்கான சுயேட்சை, அவ்வளவுதான். அதனால அது மாதிரியான ஒரு விஷயத்த வந்து தினகரன் வந்து இது மாதிரி நாங்கள் வந்து பிஜேபி கூட தான் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அது தவறு. அப்போ என்ன செய்யணும்னா பிஜேபி வாங்குற இடத்துல வாங்கிட்டு இவரும் தாமரை சின்னத்தில் போட்டுட வேண்டியதான். ஒருவேளை அப்படி சொல்லி இவரும் ஒத்துக்கிட்டாரோ என்னமோ இருக்கலாம், அது தெரியல. ஆனால் அந்த மாதிரி செய்யறது அவருடைய கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மைனஸாக தான் ஆகும். ஆனால் இது பிஜேபிக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் இல்லையா சார்? மற்ற மாநிலங்கள்லாம் இந்த மாதிரி பண்ணி ஆட்சியை கைப்பற்றுறதெல்லாம் இருக்கு, பார்க்க முடியுது நம்ம. அந்த மாதிரியான இதுக்கு இது உதவும்னு நினைக்கிறீங்களா சார்? மற்ற மாநிலம் மாதிரி இது இல்லைங்க. இங்கே வந்து இப்போ காங்கிரஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலே 67க்கு அப்புறம் 71லேருந்து வந்து தொடர்ந்து ஏதோ ஒரு கட்சி கூட நடுவில் வந்து 1-2 முறைங்கிறத விடுங்க, அதிமுகவோ திமுகவோ இருந்தால் வந்துட்டு இருக்கு, இடங்களை கேட்டு பிரச்சனை பண்ணுது. 1980ல் 114 தொகுதியில் நின்றுச்சு, திமுக 112 தான். 2012ல் 63 நின்றுச்சு. இன்னைக்கு என்ன கதி, வளர முடிஞ்சுதா? போன தடவை 25 ஒரு 3 கூட வாங்கியிருக்கிறாங்க, அதுவே அதிகம் தான் எல்லாரும் பேசுகிறாங்க. நானும் அந்த கருத்து தான். இதுதான் பிஜேபி இப்படி தான் இருக்கும். இங்கே தேசிய கட்சி வளர்றது அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மண்ணுக்கு ஒத்து வராத விஷயம். இங்கே திமுக அதிமுக தான், வேற கட்சி வளர முடியாது. குறிப்பாக தேசிய கட்சி வாய்ப்பே கிடையாது. இவங்க வந்து கட்சிகளை வந்து இது பண்ணி இப்போ கோவாவில் பண்ண மாதிரி வென்ற எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்குறது, மிரட்டி சேர்க்கறது, இதை தான் அவங்க செய்ய முடியுமே தவிர மக்களிடம் செல்வாக்குங்கிறது இதுவே அதிகம் ஒன்று. தவிர சொல்கிறாங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இவ்வளோ வாங்கணும் அவ்வளோ வாங்கணும். இப்போ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் ஐயம் கலப்புறாங்க. அதாவது இந்த எலக்ட்ரானிக் வாக்குப்பதிவில் நடந்த மோசடியோ ஒரே தெரியா ரொம்ப வந்து வாக்கு வித்தியாசத்தை காட்டினா நம்ப மாட்டாங்க, அதனால கொஞ்சம் அப்படி ஏற்றுக்கிட்டு செய்வோமா அப்படிங்கிறாங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஏரியாவில் நானும் சரி உறவினர்களோ நண்பர்களோ இப்போ உங்களை மாதிரி பழக்கமான ஒரு தொழில் ரீதியான ஒரு பழக்கத்துலேயோ உள்ளவங்கள்ட்ட வந்து உங்கள் ஏரியாவில் வந்து பிஜேபி இந்த அந்த 24க்கு முன்னாடி கடந்த 5 வருடங்களில் என்ன வேலை பார்த்துச்சுன்னா பெரும்பாலான பேருக்கு ஒன்றும் தெரியல. கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் இப்படி தான் சில இடங்களை தவிர தெரியல. அப்புறம் எப்படி வாக்கு கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதனால் எப்படி இருந்தாலும் பாஜகவோ காங்கிரஸோ இந்த மண்ணில் வந்து வேறு ஒன்ற முடியாது சார். தேர்தல் தேதியை அறிவிச்சாச்சு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மாத காலங்கள் தான் இருக்குது. இன்னி வரையும் என்டிஏ கூட்டணியில் தொகுதி பங்கீடுக்கான முடிவு ஏற்படல, இன்னும் 4 நாள் ஆகுன்றாரு. இன்னைக்கு நேற்று போயிட்டு வந்த இபிஎஸ் அவர்கள். யாருக்காக சார் வெயிட் பண்ணுறாங்க? இன்னும் யாருக்காவது வெயிட் பண்ணுறாங்களா? இதில் பல்வேறு யூகங்கள் இருக்குது. இதில் என்னன்னா பாஜக சொல்லி வேறு சில கட்சிகளையும் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதாகவும், இது வந்து எடப்பாடி பழனிசாமி விரும்பலை அப்படிங்கிற ஒரு தகவல் தான் வருது. அது தகவல் யூகம் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இதில் தெளிவாக இருக்கிறதா தான் எனக்கு தோணுது. அது இப்போ இருக்கிற கட்சிகள் போதும். இப்போ அதிமுக இருக்குது, பாமக இருக்குது, பலம் வாய்ந்த கட்சி. அதுக்கு அடுத்தது பாஜக, அதுக்கு அடுத்தது அமமுக கொஞ்சம் இது இருக்குது. மீதி சில சின்ன சின்ன கட்சிகள், இந்த புதிய நீதி கட்சி, அப்புறம் ஜான் பாண்டியன் கட்சியா அது ஒன்று, இப்படியானது ஒரு தொகுதிக்கான கட்சிகள். இது போதும். மீறி யாராவது வந்தாங்கன்னா அந்த ஒரு கட்சி ஆட்கள் இருப்பாங்க, ஒரு தொகுதி ஆட்கள், அந்த மாதிரி ஆட்களை வச்சுட்டு இது கரெக்டாக இருக்கும். 234ங்கிறது அவருடைய கணக்கு, அது சரியான கணக்கு தான். அவருடைய பார்வையிலும் சரி அதிமுகவுக்கான ஒரு விஷயமா இருக்கும் சரி. இப்போ இவங்க தான் வந்து யாரையாவது தூக்கிட்டு வரலாமா அந்த மாதிரியான ஒரு எண்ணம். அதனால இது பிஜேபி தான் அதுக்கு காரணமாக இருக்குன்னு தோணுது இந்த தாமதத்திற்கு. இந்த தாமதம் வந்து இந்த கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பை வந்து குறைக்கும். நிச்சயமா அதுல வந்து மைனஸ் ஆகும். ரொம்ப காலமா விஜய்க்காக காத்திருந்தாங்க. கடந்த சில நாட்டுல விஜயும் தனியா போட்டிடுறேன் அப்படின்னு இல்லை. அதாவது காங்கிரஸ் வந்து
ஆரம்பத்தில் விஜயை காட்டி பேசுனாங்க, அவ்வளோதான். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் விஜய் அப்படிங்கிற ஒரு நபர் அரசியலுக்கு வராட்டியும் காங்கிரஸ் இந்த திருவிளையாடல்களை செய்திருக்கும். திமுக கண்களில் விரலை விட்டு ஆட்டியிருக்கும். அவங்களுக்கு திமுக மேலே இருக்கக்கூடிய சில அதிருப்திகள், அதுதான். விஜய்ங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு தெரியும் இந்த மீடியா மாதிரி வந்து 45% 95%லாம் நம்புறதுக்கு அவங்க வந்து இந்த வியூஸ் கணக்கு பார்க்குற கிடையாது, வாக்கு கணக்கு பார்க்குற ஆட்கள். அவங்களுடைய அனுபவங்கள் இருக்குது. அதில் சில பேர் அதிருப்தி, திமுக மேலே அதிருப்தி உள்ளவங்க விஜய்னு பேச ஆரம்பித்தாங்க. இப்போ கடைசியில் வந்து திமுகலேயே 3 சீட்டு ப்ளஸ்ஸு ஒரு எம்பி சீட்டு வாங்கிட்டு அங்கே செட்டில் ஆகிட்டாங்க, முடிஞ்சிருச்சு. ஆக விஜய்ங்கிறது அங்கே ஃபேக்டர் கிடையாது. அது மாதிரி என்டிஏவும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இது வெளிப்படையாக வந்து தமிழக பாஜகவுடைய தலைவர் இந்த மாதிரி ரூமர் வர்றப்பயே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த தமிழத்திலே மறுத்தார். இந்த பிரசாத்னு ஒருத்தர், அவர் தான் வந்து செய்தி தொடர்பாளர் பாஜக, தமிழக பாஜகவுக்கு. அவர் வந்து விஜய் கூட கூட்டணி வச்சுக்குன்னு சொன்னார். அவரை வந்து பொறுப்புலேருந்து எடுத்தாங்க. இது இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி சொன்னார் செய்தியாளர் கேட்டப்ப, இந்த மீடியா தாங்க இந்த மாதிரி கற்பனை பண்ணுறீங்க விஜய் கூட கூட்டணி பேசுகிறேன்ட்டு, நான் என்ன சொல்கிறது அப்படின்னு. ஆக இவங்க தரப்புல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. ஆனால் இவர் வந்து பவன் கல்யாண் பேசுகிறாருன்னு மீடியாவில் ஏதோ பவன் கல்யாணம் விஜயும் வந்து இங்கே உட்காந்து பேசுன மாதிரியும் பக்கத்தில் இவங்க உட்காந்து கேட்டுட்டு குறிப்பெடுத்துக்கிட்டு இந்த இப்படிலாம் பேசுகிறாரா, ஓ சரி 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 இத்தனை சீட்டு சொல்கிறாரா அப்படிங்கிற மாதிரி மீடியாவில் வந்து ஆளாளுக்கு பேச ஆரம்பித்தாங்க. நான் கூட சொன்னதான், பக்கத்தில் உட்காந்து பக்கடா சாப்பிட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க விஜயும் பவன் கல்யாணம் பேசுனது அப்படின்னு. அதெல்லாம் அது இல்லை. ரொம்ப கொஞ்சம் யூகத்தை, கரெக்டான சிந்தனையும் ஒரு சார்பு இல்லாத மனநிலையும் இருந்தால் இது நடக்காதுங்கிறத யூகிக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, விஜய்க்கு ஆரம்பத்திலேருந்தே வாக்கு கம்மி. தவிர கரூர் பள்ளியில் கொஞ்சம் ஒரு மனைவி விவகாரத்து மேட்டரில் ரொம்ப சேதமாயிடுச்சு. இது புரியாமல் அவர் வந்து பார்த்தா 70 80 90ன்னு கேட்குறதா ஒரு யூக தகவல் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி வேலையில் போகிற ஓனான இடத்துக்கு மடியில் கட்டிங்கன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் ஓப்பனாகவே ஆதவ அர்ஜுனா பேசியிருக்காரு சார், 90 சீட்டு முதல்வர் பதவியே கொடுக்குறேன்னு சொல்லி நான் 2.5 ஆண்டுகள். இப்போ இதே நிர்மல்குமார் வந்து பேச்சுவார்த்தை நடக்கலாங்கிறாரு, இவரு இப்படி சொல்கிறாரு. தவிர ஆதவ அர்ஜுனா சொல்கிறத வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு பெருசாலாம் அதை எடுத்துக்க முடியும். ஏன்னா அவருடைய கடந்த கால பேச்சுக்கள் அப்படி. ஒட்டுமொத்தமாக நம்ம யாரையும் சொல்ல, வருங்காலத்தில் அவர் வந்து மனது மாறி ஒரு சரியான தகவலை பேசக்கூடியவராக ஆகலாம். ஆனால் இது வரைக்கும் வந்து அவர் பேசுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஊரில் தூணு துப்புனா பொய் வந்துட்டு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அவர் சொல்லக்கூடிய தகவல்கள் நிறையா வந்து தவறான தகவலாகவும் பொய் தகவலாகவும் இருக்குது. உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறதாக திட்டம் போட்டு தான் பேசுகிறாரு. இந்த ஒரு ட்விட்டர் போட்டார்ல, ஜென்சி இளைஞர்கள் வந்து நேபாளம் மாதிரி இலங்கை மாதிரி கொதித்திடணும், அதெல்லாம் ஐடியா பண்ணி போடுறதா. இப்போ தான் மறுபடியும் கேஸு வந்திருக்கு பண்ணுறது. அந்த மாதிரியான ஒரு நபரை சொல்கிறதெல்லாம் நம்ம வந்து சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்காக சொல்லணும்னா, என்டிஏ வந்து விஜய் கூட கூட்டணிக்காக பேசுச்சு அப்படிங்கிறது கிடையாது. அதே போல் இப்போ கடைசி ஒரு வாய்ப்பாக இவங்க வந்து அதில் சொல்லணும். இப்போ பவன் கல்யாண் தான் பேசினாருன்னு சொல்லி இது பண்ணிருந்தாங்க. விஜய் தரப்புலேருந்து சொல்லணுமா இல்லையா, அப்படிலாம் இல்லைன்ட்டு. ஆனால் பவன் கல்யாண் முதல் நாள் நைட்டு ஒரு பேட்டி கொடுத்து மறுக்கிறாரு. மறுநாள் காலையில் விஜய் தரப்புலேருந்து நிர்மல்குமார் சொன்னாங்க தனித்து தான் போடு. அது வரைக்கும் வாய முடியிருக்காரு. இது அசிங்கம் இல்லை அது. ஆனால் என்டிஏக்கும் பாஜகவுக்கும் விஜய் தனித்து போட்டியிடுவது தான் லாபமா சார்? அதுக்கு வருவோம். அடுத்ததுக்கு முன்னாடி விஜய்க்கான 3வது தோல்வியும் சொல்லிடுவோம். காங்கிரஸ்ன்னு சொல்லி வதந்தி பரப்புனது தோல்வி, பிஜேபி வதந்தி என்டிஏ அது ஒரு தோல்வி. என்ஆர் காங்கிரஸ் கூட புதுச்சேரியில் கூட்டணின்னு சொல்லி அது ஒரு வதந்தி பரப்பிட்டு இருந்தாங்க. அவர் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி சாதாரண ஆளா, அவர் கரெக்டாக கணிப்பார்ல உங்களுக்கு என்ன இது என்ன. அவரும் வந்தால் மரியாதையாக பேசுவார், அன்பாக பழகுவார், அது அவருடைய இயல்பு, அவ்வளோதான். கூட்டணி கீட்டுன்னு வச்சுன்னா ஓடி போயின்றுவார். இப்போ அது மாதிரி தான் துரத்தி விட்டார், இது பண்ணிட்டாங்க. இப்போ 3வது தோல்வி ஆயிடுச்சு. ஒன்று, பிஜேபி வந்து விஜயை கூட்டணிக்கு வந்து வான்னு சொல்லலை, கரெக்ட். அதே நேரத்தில் மிரட்டாமல் இருக்குமா அப்படின்னா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிஜேபியோடைய கேஸ் ஹிஸ்ட்ரி அப்படி. எத்தனையோ பேர் தேவையான ஆட்களை மிரட்டி அவங்க மேலே அமலாக்கத்துறை வழக்கு வர்றது, அதுக்கப்புறம் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்க புனிதமான மனிதர் ஆயிடுவாங்க. இதுக்கு நம்ம லிஸ்ட்டே போடலாம், அது ஒரு தனி ப்ரோக்ராம் வைக்கணும் நம்ம. இது இருக்குது. அப்போ விஜயை மிரட்டி இருப்பாங்களா? மிரட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. வருமான வரி விஷயமா அதில் விஜய் பண்ணது தவறு தான். தவறை வைத்து தானே மிரட்டுறது. விஜய் பக்கம் நியாயம் சொல்ல, பொய்யா வந்து போய் மிரட்டுறாங்கன்னு சொல்லல. வாய்ப்பு கிடைக்கிறது எல்லாத்தையும் வச்சு மிரட்டுவாங்க. அந்த வாய்ப்புகளை விஜயை கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த கரூர் பலி, அதே மாதிரி இந்த ஜனநாயக படத்தோடைய இது, இதை வச்சு அவங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, நீ தனியாக போட்டிடு, நீ என்ன வேணாலும் பில்டப் பண்ணிக்க,
உன் மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நீ பில்டப் பண்ணிக்க, தனியாக போட்டிக்கிடு, ம். எங்களை லைட்டாக திட்டிக்க. ம். அது ஒரு பர்மிஷன் கொடுக்கறது. இந்த சினிமாலலாம் வரும்ல, என்னென்னா அந்த காமெடி ஹீரோ என்ன பண்ணுவான், ஹீரோயினை கவர் பண்ணுறதுக்காக இப்படிலாம் சீன் வைப்பாங்க. ரவுடி ஆட்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து, நான் அடிப்பேன், நீங்கள் வாங்கிக்கணும். அதில் ஒருத்தன் சொல்லுவான், சரியா, ஆனால் நீ கொடுக்குற 500 ரூபாய்க்கு 5 அடி தான் நான் வாங்கிக்குவேன். அதுக்கப்புறம் சரி சரி அவ்வளோ வேணாம். பார்த்தா எதிர்பாராமல் 6வது அடி அடிச்சிடுவான். அவன் போட்டு பொழப்பான். அது நடக்கும் காமெடி. அந்த மாதிரி இங்கே பிஜேபியே வந்து அனுமதி கொடுத்துருக்கு விஜய்க்கு. நீங்கள் லைட்டாக என்ன திட்டிக்கலாம், ஆனால் முழுக்க முழுக்க டிஎம்கே தான் திட்டணும். இதுதான் இவருக்கு கொடுத்த அசைன்மெண்ட். அதான் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதனால் பிஜேபி வந்து விஜயை மிரட்டுச்சானா மிரட்டுது. அதே நேரத்தில் கூட்டணிக்கு கூப்பிட்டேன்னு சொன்னதுங்கிறது அது விஜய் தரப்புலேருந்து கலப்பப்பட்ட வதந்தி. அந்த ஒருத்து கிடையாது. ஜனநாயகன் இஷ்யூலேயே சொல்கிறேன் சார். மற்ற படங்கள், நான் இதுக்கு முன்னாடி படங்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஆகியிருக்கு. விஸ்வரூபம் ஆகட்டும், இவர் படமே தலைவா ஆகட்டும், இதெல்லாம் என்ன இஷ்யூ அப்படின்றது தெரிஞ்சுது சார். ஆனால் ஜனநாயகத்தில் என்ன இஷ்யூ ஆச்சுன்னு வெளியே தெரியலையே சார். அது பெரிய மிஸ்ட்ரியாக இருக்கு. அந்த படத்துக்குள்ளே என்னதான் இருக்கு அப்படி? அதான் பிஜேபியோடைய பெரிய ப்ளஸ்ஸு. பிஜேபியோடைய விஷயமே அந்த வடிவேல் சொல்கிற மாதிரி ஆட்டையே வித்தியாசமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி பிஜேபியுடைய ஆட்டையே வித்தியாசமாக இருக்கும். அது இப்போ விஸ்வரூபம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ்லாமிய அமைப்புகள் சில பேர் எதிர்த்தாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்து இப்படி ஒவ்வொன்றும் இருக்கும். இல்லை இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இதே பிஜேபி சொன்ன மெர்சல் படமாக இருக்கட்டும், இந்த டயலாக்கு இது எங்களுக்கு பிடிக்கல, இந்த ஜிஎஸ்டியை சொன்னது, பண மதிப்பில், இப்படியான விஷயங்கள் இருக்கும். அது மாதிரி சர்க்கார், இது மாதிரி ஏதோ ஒரு படத்தில் ஒவ்வொன்று இருக்கும். இது என்னானே தெரியாத வரைக்கும் இன்னைய வரைக்கும் வச்சிருக்கிறாங்க ஒரு விஷயம். அடுத்தது இது என்னான்னு யூகிக்கிறது அந்த படத்தில் நடித்த விஜய்க்கு தெரியுமா தெரியாதா? அவர் ஏன் வரைக்கும் ஆய தொடக்கல? இவங்க சொல்றாங்கல்ல, அவர் ஓப்பனா அடிக்கலாம்ல ஒரு அடி. இப்போ எதுக்கு எடுத்தாலும் சம்மந்தமே இல்லாமல் சிஎம் பற்றி பேசுகிறாரு. என்ன சிஎம் சார் இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்கிறாருல எதுக்கு எடுத்தாலும். அப்படிங்கிறப்ப இதை சொல்ல வேண்டியதானே, என்ன பிஎம் சார் நான் அந்த சீன் வச்சுருக்கேன், அந்த சீன் தானே உங்களுக்கு பிரச்சனை, இல்லை இந்த சீன் தானே பிரச்சனை, பேச வேண்டியது தானே. அதாவது பிஜேபி பண்ணுறது ஒரு மர்மம்னா விஜய் சம்மந்தப்பட்ட ஆள் வாயை மூடிட்டு இருக்கிறது இருக்கு பாருங்க எல்லா விஷயத்துலையும். இதே கரூர் மேட்டருக்கு செந்தில் பாலாஜி போயிட்டு வர்றாரு விசாரணைக்கு டெல்லிக்கு. வந்து நீட்டாக செய்தியாளர் சந்திச்சாரு, என்ன நடந்துச்சுன்னு சொன்னார், போனார். இவர் ஏதாவது பேசினாரா? ஒன்றும் இல்லை. அங்கேருந்து வர்றப்ப பார்த்தா சினிமா பண்ணல டான்ஸ் ஆடிட்டு வர்றாரு, அப்படியே கையை வச்சுட்டு இது பண்ணிக்கிட்டு அப்படின்னு. அந்த மீடியாவுக்கு தான் அறிவு கிடையாது. அது என்னன்னா அவர் கூட்டத்தில் அந்த கையை பிடிச்சிட்டு பேசினா அதுக்கு ஒரு அர்த்தம். சிகப்பு கலர் பெயிண்ட் சைக்கிள் அடிச்சிச்சுன்னா அப்போலேருந்து டிஎம்கேக்கு சப்போர்ட்டா அது இப்படி போயிட்டு இருக்கிற ஒரு சூழலில் நம்ம என்னத்தை கணிச்சு சொல்கிறது? அதனால் 2 பேரும் மேலேயும் தப்பு. அதாவது விஜய் தப்பு பண்ணுறாரு தொடர்ந்து. அந்த தப்பு எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு பாஜக மிரட்டுகிறது. நீ தனியாக நெல்லு, நீ டிஎம்கேக்கு வரக்கூடிய ஓட்டை பிரி. அதான் அவர் கொடுத்த அசைன்மெண்ட். அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அது நடக்காது சார். அதிமுக கூட்டணி நீங்கள் சொன்ன மாதிரி டிடிவி தினகரன், பாமக, இந்த மாதிரி கட்சிகள் தான் கொஞ்சம் பலமான கட்சி அப்படின்றது. எதிர் அணியில் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் பலம் வாய்ந்த கூட்டணியாக இருக்குது. இது போதுமானது அப்படின்னு இபிஎஸ் நினைப்பாரா, இல்லை மேலே டிசைட் பண்ணுறவங்க நினைப்பாங்களா? இல்லை, இபிஎஸ்ஸை பொறுத்தவரை அது போதும்னு நினைக்கிறார். அவருடைய செயல்பாடுகள், அணுகுமுறை, பேச்சு இதெல்லாம் காட்டுறது தான். பிஜேபி தான் வந்து இவங்களை கொண்டு வரலாமா அவங்கள கொண்டு வரலாமா, அதாவது விஜய அல்ல, இதை தவிர என்ன செய்யலாம், எப்படி வந்து பலத்தை அதிகரிக்கலாம். பலம் இல்லைன்னு நினச்சி அதுக்காக போட்டு இவங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறது பிஜேபி தான், அதிமுக இல்லை. அதிமுக வந்து அவங்க இந்த தேர்தலுக்கான விஷயம் என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், பிரச்சாரம் பண்ணுறோம், டெய்லி வந்து ஒரு அறிக்கை விடுறோம், இல்லை வந்து சில இடங்களில் சில விஷயங்களுக்கு போராட்டம் பண்ணுறோம், மாநில அரசு செய்து ஏதோ ஒன்று செய்கிறோம்னு சொல்லி அவங்க பண்ணுறாங்க. அது மாதிரி பாமக அன்புமணியும் பார்த்தா தொடர்ந்து மோடி வந்த அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா மோடி ஸ்பீச் ஒன்றும் எடுபடலை. வழக்கம் போல் குடும்ப ஆட்சி இதாச்சு அது இதுன்னு அதே தான், அந்த தேஞ்சி போன ரெக்கார்டு மாதிரி எடுபடல. அதில் எடுபட்டது வந்து எடப்பாடி பழனிசாமி பேசுனதும் அன்புமணி பேசுனதும் தான். எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியில் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி பட்டியல் போட்டார். அன்புமணி ராமதாஸ் வந்து இந்த ஆட்சியில் நடந்த எதிர்மறை விஷயங்கள் இதை பட்டியல். இவங்க தான் இது வந்து பாஜகவுக்கு புரியலையே, புரிஞ்சும் வந்து டாமினேட் பண்ணி அடக்க பார்க்குறாங்களாங்கிறது தான் இதில் கேள்வி. ஆனால் அது எப்படியாக இருந்தாலும் பாஜகவுடைய நடவடிக்கைங்கிறது அதிமுகவுடைய வெற்றியை பாதிக்கும்.
சார், முதல்வர் ஸ்டாலின் இன்னைக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல, இங்கே கேஸ் பிரச்சனை இருக்கு, மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் அங்க போய் பேசாத ஒரு தலைவர் எப்படி இங்க வந்து மக்களுக்கு நல்லது பண்ண முடியும்ங்கிற ஒரு விஷயத்த வச்சிருக்காரு. இந்த விஷயம் எப்படி பாரு? இல்ல முதலமைச்சர் ஆனால் அப்படி சொல்றாரு. ஆமா, இல்ல முதலமைச்சர் ஆனா இல்ல, அப்படி கூட எடுத்துக்கலாம். அப்படின்னா முதலமைச்சர் ஆனால் அந்த செயல்பாடு அப்படிங்கிறது இயல்பா இருக்கும். அது யாராக இருந்தாலும் அது கொடுக்க ஒரு பக்கம். இன்னொருது இவங்க வந்து மக்கள் பிரச்சனைக்காக போய் பார்த்தேன் அப்படிங்கிறது வந்துலாம் வந்து நம்புற மாதிரி இல்லை. ம், 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 இப்போ முன்னாடி தேமுதிக ஜெயலலிதா உடைச்சப்ப அந்த எம்எல்ஏ தேமுதிக எம்எல்ஏ எல்லாம் போய் வரிசையாக பார்த்துட்டு வந்தாங்க ஜெயலலிதாவை. ம், வந்தவங்க தொகுதி பிரச்சனைக்காக போய் பார்த்தது. ஏமா இப்போதான் உங்களுக்கு தொகுதின்னு ஒன்று இருக்கிறதே தெரியுதா ம், அப்படின்னா அந்த மாதிரி இவங்க வந்து தனிப்பட்டனா நான் கட்சி விஷயம், கூட்டணி விஷயம், ம், தொகுதி பங்கீடு இது சம்மந்தமாக போயிட்டு ம், அதை பேசுறதுக்கு இது பண்ணிட்டு ம், ஏன் என்ன ஆயிரும் அப்படின்னா தொகுதி பங்கீடுக்காக 3வது ரவுண்டு பேச்சு 4வது ரவுண்டு பேச்சுன்னு ஆயிடக்கூடாது. ம், அதனால் நாங்கள் தொகுதி பங்கீடே நம்ம பேசலாங்க, வேற பிரச்சனை பேசுகிறோம். இப்போ திமுக ஆகுதுல்ல, சிபிஐ வந்து 3வது ரவுண்டு பேச்சு, ம், சிபிஎம் வந்து 2வது ரவுண்டு பேச்சு, இப்படி வந்துட்டு இருக்கு. இப்படி வர வேணாம்னு நினைக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் எல்லாருக்கும் தெரியும். அப்ப தனித்தனியா கூப்பிட்டு தொகுதி பங்கீடு தான் பேசுறாங்களா சார்? டிடிவி தனியா, இவர இபிஎஸ் தனியா? வேற என்ன இருக்கு? ம், ம், வேற எந்த காரணமும் இருக்க வாய்ப்பே இல்லையே. ம், வேற என்ன இதை தவிர வந்து தனியாக வந்து தமிழ்நாட்டுக்கு இதை செய்ய போகிறோம் அதை செய்ய போகிறோன்னு சொல்லிட போகிறாங்களா? ம், ஏன் இப்போ தான் தேர்தல் நெருங்கிடுச்சு, வாரத்துக்கு 2 தடவை சீசன் டிக்கெட்டு போட்டு வர்றாரு மோடி. ம், அப்போ இங்கேயே தான் அறிவிப்பார் அவர். ம், இதை அவங்க போட்டு உங்கள் ஏரியாவில் சொல்லுங்கள் என்னென்ன பிரச்சனை, ம், நான் தீர்த்து வச்சிடுறேன்னு சொல்ல போகிறாங்களா? ம், ஏன் அவங்களுக்கு தெரியாதா? ம். அது தொகுதி பிரச்சனையை தாண்டி பேச ஒன்றுமே இல்லை. அப்ப தலைமை அவங்க தானா சார்? ஏன்னா லாஸ்டா இப்போ இபிஎஸ் போயிட்டு வந்து சொன்னது என்னன்னா, பியூஷ் கோயல் திரும்பி வருவாரு, வந்து பதில் சொல்லுவாரு, பிரஸ் மீட் கொடுப்பாரு அப்படின்னு. ஏன்னா அங்க என்ன பேசப்பட்டதுன்னே சொல்லல அவர். தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தளவில் இங்கே அதிகமாக தொண்டர்களை வைத்து கொண்டிருக்கிற அதிமுகவை பொறுத்தளவில் தலைமை வந்து அதிமுக தான், எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணிக்கு. ம், ம், ஆனால் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியை வைத்து ம், அவங்க தங்களை தலைமைன்னு பாஜக நினைத்து கொண்டு செயல்பட்டு இருக்கிறது. ம், ம். இது நான் 3வது தடவை சொல்றேன்னு நினைக்கிறேன். அதான் சார், இது இது அதிமுக தலைவரே அது மாதிரி சொல்றதுன்றது இல்ல, அதுதான் இது சொல்ல இல்ல இல்ல சார். ஏன்னா அவங்க வந்துதான் சொல்லுவாங்க இல்ல அப்படின்னு. இப்ப நான் சொல்ல வர்றதை 3வது தடவை சொல்றேன்னு புரியுது, நினைக்கிறேன். புரியுது. அதாவது இது அதிமுகவுக்கு பலவீனம் அளிக்கும்.